அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம். இன்றைய பதிவில் ஆறாம் பாவகம் அல்லது ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டை பற்றின விஷயங்களை, ஆறாம் வீடு பற்றிய ரகசியங்களை நம்ம இங்கே பகிர்ந்துக்க போகிறோம். பொதுவாகவே ஆறாம் வீடு அப்படிங்கிறது, ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது ரண ருண சத்ருஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. கடன், நோய், பகை, இந்த மூன்று விஷயங்களையும் குறிக்கக்கூடியது. இதில் மெயினாக இந்த ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது தகப்பனாருடைய ஆயுள் ஸ்தானத்தையும் குறிக்கும். ஒரு ஆணுக்கு ஆறாம் பாவகத்தினுடைய திசைகள் நடக்கும்போது அது நெகட்டிவான திசைகளாக இருந்தால் கண்டிப்பாக தகப்பனாருக்கான ஆயுள் பாவகத்தை குறைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். நோய் ஸ்தானங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஆறாம் பாவம் சிறுநீரக பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி கண் நோய், கண், காது, மூக்கு, அதாவது வெளியில் தெரியக்கூடிய விஷயங்கள், மறைமுக உறுப்புகள் ஏற்படக்கூடிய நோய்கள் சம்பந்தமான விஷயங்களை இந்த ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது குறிக்கும். ஆறாம் பாவக அதிபதி நல்லா ஆட்சியாக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் ஓடி ஓடி நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த ஆறாம் பாவகம் பகை அப்படிங்கிறது யார் அவங்கள எதிர்த்து நின்னாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்கள எதிர்த்து நின்று ஜெயிச்சுட்டு போகிற ஆட்களே இல்லை அப்படிங்கிற அமைப்பை அந்த ஆறாம் பாவகம் கொடுக்கும். எவ்வளோ கடன் வாங்கலாம் அதை அடைக்கக்கூடிய தன்மையையும் அந்த ஆறாம் பாவகம் கொடுக்குறோம். ஆனால் இந்த நோய் தன்மைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நோய் அப்படின்னு சொல்லும்போது அந்த எந்த கிரகம் அந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கோ அந்த கிரகங்களுடைய நெகட்டிவிட்டியான நோய் தன்மைகளை கொடுத்துரும். இப்போ ஆறாம் பாவம் ஆட்சி பெற்றிருக்கோம், அது எல்லா விஷயத்துலையுமே அது பாசிட்டிவாக கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நோய் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும்போது அது என்னென்னா இந்த லங்ஸு, சிறுநீரக பாதிப்புகள், இதையெல்லாம் குறிக்கும். இன்னொன்று என்னென்னா இந்த செல்ல பிராணிகளை வளர்த்துறதுன்னு இருக்குது இல்லைங்களா, ரொம்ப டெரரான டாகெல்லாம் வளர்த்துவாங்கள்ல, அந்த மாதிரியான வளர்த்துறது. இதில் இந்த ராகு உட்காந்துச்சு அப்படின்னு சொன்னால் எது டேஞ்சரான விஷயங்களோ அந்த மாதிரியான செல்ல பிராணிகளை வளர்த்துறது. ஒரு சில வெளிநாடுகள்லாம் பார்த்தாங்கன்னா பாம்பு வளர்த்துறேன், மலைப்பாம்பு வளர்த்துறேன் அப்படின்னலாம் சொல்லி வளர்த்துட்ருப்பாங்களே, அதெல்லாம் அந்த தைரியத்தையும் அந்த புத்தியையும் கொடுக்கக்கூடியது இந்த ஆறாம் பாவகம் தான். அப்போது இங்கே நெகட்டிவான கிரகங்கள் இருந்தால் செல்ல பிராணிகளினாலே ஆபத்துகளை கொடுக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாய் கடிக்கிறது, ராபிஸ் நோய் வருது இல்லைங்களா, இது இப்போ நிறைய நியூஸில் வந்துச்சு. அந்த செல்லப்பிராணிகளை வளர்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு எல்லாமே வேக்சின் எல்லாம் போட்டிருக்கு. இருந்தாலும் அது நகங்கண் கீறினதுனால ஏற்பட்ட பிரச்சனைனால என்ன இன்ஜெக்ஷன் போட்டோம் அந்த வீட்டு அம்மாவை காப்பாற்ற முடியல. ஸோ அப்போ என்னென்னா உருண்டு புரண்டு செல்லமாக வளர்த்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அட்டாச்சாக அந்த செல்ல பிராணிகளை வளர்த்துதல் அப்படிங்கிறது இந்த ஆறாம் பாவகம் தான் கொடுக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், அது ஸ்டேட்டஸை உயர்த்துறதுக்காக அளவுக்கு மீறி கடன் வாங்கக்கூடிய பேராசையை தூண்டக்கூடியதும் இதுதான். இந்த ஆறாம் பாவம் வளர்த்துருக்கும் போது என்னென்னா தான் தான் எல்லாத்துலேயுமே பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி எதிராளிகளை கரெக்டாக கணக்கு போடாமல் தன்னோட தலகணம் அப்படிங்கிற மாதிரியான எதிரிகளை சம்பாதிச்சுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆறாம் பாவம் தான் நிர்ணயிக்கும். ஒரு மனிதனுடைய ஆட்டிடியூடுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த பணிவு இல்லாத தன்மைன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஆட்டிடியூடெல்லாம் இந்த ஆறாம் பாவகம் தாங்க கொடுக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது வாடகைக்கு கட்டி விடுறதுன்னு இருக்கு இல்லைங்களா, வாடகை குடித்தனக்காரர்கள், அதே மாதிரி வணிக ஸ்தலங்களை வாடகைக்கு கட்டி விடுதல் அப்படிங்கிறதும் இந்த ஆறாம் பாவகம் அப்படிங்கிறதான் மென்ஷன் பண்ணோம். இன்னொன்று என்ன அப்படின்னா நண்பர்கள், ரகசிய நண்பர்கள், அதாவது வெளிப்படையான நண்பர்கள் இல்லாமல் ரகசிய உறவுகள். அப்போ ஒரு 6 மணிக்கு மேலே மீட் பண்ணி பேசுவாங்க பார்த்துக்கோங்க, ஆளுகளாம் ஒன்றா சேர்ந்துப்பாங்க. இவங்க என்னத்தை பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் என்ன பிஸ்னஸ் நடக்குதுன்னு தெரியாது. இப்போல்லாம் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா டீ கடையில் குழும்பி உட்காந்துட்டு இந்த செல்ஃபோனை வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது என்னென்னா ஆன்லைனில் அப்படி சம்பாதிக்கலாம், இப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பல மடங்கு சம்பாதிக்கலாங்கிற மாதிரி ஆசை காட்டி பண்ணக்கூடிய அது ரகசியமான ரைட் ராயெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, மற்றவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பை இந்த ஆறாம் பாவகம் கொடுக்கும். அப்போது ரைட் ராயலான நண்பர்கள் இல்லாமல் நண்பர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பகை, அதே மாதிரி ரகசிய நோய்கள், இது 7ஆம் பாவகத்துக்கு 12ஆம் பாவகமாக வரும். அப்போ 7ஆம் பாவங்கிறது காமஸ்தானம், அதனுடைய 12ஆம் பாவகம் அப்படிங்கும்போது பாலியல் நோய்கள் அப்படிங்கிறதும் ரகசிய நோய்கள் அப்படிங்கிறதும் இந்த ஆறாம் பாவகம் இண்டிகேட் பண்ணும். அப்போது ஒரு மனிதனுடைய நோயையும் கடனையும்
பகையையும் எந்த வகையில் இது நிர்ணயிக்குதுன்னு பார்த்து தான் அவனுடைய வாழ்க்கை வந்து எந்த பகுதியில் முடியுதுங்கிறத நம்ம நிர்ணயிக்க முடியும். ஆயுள் பாவம் கரெக்டாக இருந்தாலும் வெட்டுப்பட்டு சாகிறவங்க இருக்காங்க, வெட்டுப்பட்டு பெட்டடாக இருக்கக்கூடியவங்க கூட இருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா 6ஆம் பாவம் அப்படிங்கிறது பகையை நிர்ணயிக்கக்கூடியது. அது எப்படிப்பட்ட பகை, எவ்வளோ தூரம் அந்த வெஞ்சன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த 6ஆம் பாவம் தான் குறிக்கும். அப்போ இந்த 6ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்னங்க, உறவுகளும் நட்புகளும் கரெக்டாக இருக்கணும். பகைவர்கள் அதாவது வன்மம் வைக்கக்கூடிய அளவுக்கு பகைவர்கள் நம்ம உருவாக்கக்கூடாது. அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது வந்து கட்டுக்குள்ளே இருக்கணும். நோய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது அந்த 6ஆம் பாவகம் தான். அப்போது ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா 6ஆம் பாவத்தில் என்ன மைனஸ் இருக்கோ அது சார்ந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டு போகிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த செல்ல பிராணிகள் வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நமக்கு வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு முக்கியமே தவிர அடுத்த உறவுகள் அடுத்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறதா நல்லது. இந்த உருண்டு புரண்டு வளர்றது, மேலே தூக்கி போட்டுக்கிறது, பெட்டில் படுக்க வச்சுக்கிறது, இந்த செல்ல பிராணிகளை வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக இடம் கொடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனமாக தவிர்க்கணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.